ஊழல் குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டிருந்த 4 வழக்குகளிலும் குற்றவாளியாக காணப்பட்ட முன்னாள் பிரதி அமைச்சர் சரண குணவர்தனவுக்கு வழக்கொன்றுக்கு 4 ஆண்டுகள் வீதம் மொத்தம் 16 ஆண்டுகள் கடூழிய சிறை தண்டனை விதித்து கொழும்பு மேல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி முகமது மிஹாயில் இந்த தீர்ப்பை வழங்கியுள்ளார். இதற்கு மேலதிகமாக அந்த வழக்குகளுக்காக சரண குணவர்தனவுக்கு 18 லட்சம் ரூபாய் அபராதமும் நீதிமன்றத்தினால் விதிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2006ஆம் ஆண்டு அபிவிருத்தி லொத்தர் சபையின் தலைவராக பணியாற்றிய காலத்தில் அந்த நிறுவனத்திற்காக 3 வாகனங்களை வாடகை அடிப்படையில் பெற்றுக்கொண்ட போது அவற்றின் உரிமையாளர்களுக்கு சாதகமாக செயற்பட்டு அரசாங்கத்திற்கு நஷ்டத்தை ஏற்படுத்தியமை தொடர்பிலேயே லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினால் சரண குணவர்தனவுக்கு எதிராக இந்த 4 வழக்குகளும் தாக்கல் செய்யப்பட்டிருந்தன. தீர்ப்பை அறிவித்த மேல் நீதிமன்ற நீதிபதி குறிப்பிடுகையில் பிரதிவாதிக்கு எதிராக லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவால் சுமத்தப்பட்டிருந்த ஊழல் குற்றச்சாட்டுக்களை நியாயமான சந்தேகத்திற்கு அப்பால் முறைப்பாட்டாளர்கள் நிரூபித்துள்ளனர் என தெரிவித்துள்ளார். அரசு நிறுவனங்களில் இடம்பெறும் ஊழல்கள் நாட்டின் பொருளாதாரத்திற்கும் பாதிப்பை ஏற்படுத்துவதுடன் பொருளாதாரம் வங்குரோத்தடைவதற்கும் இத்தகைய செயல்கள் வழிவகுத்துள்ளன என வழக்கு தீர்ப்பில் குறிப்பிடப்பட்டிருந்தது. அரசு நிறுவனங்களில் இடம்பெறும் இவ்வாறான ஊழல் நடவடிக்கைகள் அந்த நிறுவனங்கள் மீது மக்கள் வைத்துள்ள நம்பிக்கையை சீர்குலைக்க காரணமாக அமைகின்றன என்றும் நீதிபதி கூறியுள்ளார். இந்த பிரதிவாதிக்கு தண்டனை விதிக்கும் போது குற்றவியல் நடைமுறை சட்ட கோவையின் 303வது பிரிவின் கீழ் மென்போக்கை கையாளுமாறு பிரதிவாதி தரப்பு சட்டத்தரணி நீதிமன்றத்திடம் கோரிக்கை விடுத்திருந்தார். இருப்பினும் இக்குற்றத்தின் தன்மையை கருத்தில் கொள்ளும் போது அரசு நிறுவனங்களில் இடம்பெறும் ஊழல்களை ஊக்கமிழக்க செய்வதற்கு ஏதுவான வகையிலான தண்டனை ஒன்றை வழங்க நீதிமன்றம் விதிக்க வேண்டும் என நீதிபதி தெரிவித்துள்ளார். அரச புலனாய்வு சேவையின் முன்னாள் பணிப்பாளர் சுரேஷ் சலே தொடர்பான விசாரணைகளுக்கு அமைய விளக்கமளிப்பதற்காக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் அதிகாரிகளை இந்த வாரத்திற்குள் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் முன்னிலையாகுமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது. சுரேஷ் சலவின் உறவினர்கள் செய்த முறைப்பாட்டின் அடிப்படையில் மனித உரிமைகள் ஆணைக்குழு ஏற்கனவே விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக அதன் ஆணையாளர் நிமால் ஜி புஞ்சியாவா தெரிவித்துள்ளார். இதன்படி கடந்த நாட்களில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு சென்ற ஆணைக்குழு அதிகாரிகள் சுரேஷ் சலேயிடம் வாக்குமூலம் ஒன்றை பதிவு செய்துள்ளதுடன் அவர் தடுத்து வைக்கப்பட்டிருந்த சிறை கூண்டுக்கு அருகில் இருந்த ஏனைய சந்தேக நபர்களிடமிருந்தும் வாக்குமூலங்களை பதிவு செய்துள்ளனர். மேலும் சுரேஷ் சலேவின் நிலைமை குறித்து கண்டறிவதற்காக நேற்று இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் அதிகாரிகள் குழு ஒன்று கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு சென்றிருந்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது. சுரேஷ் சலே தொடர்பான விசாரணைகளை மேற்கொள்ளும் குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளை கடந்த வாரம் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவிற்கு வருமாறு அறிவிக்கப்பட்டிருந்த போதிலும் தங்களால் அன்றைய தினம் வர முடியாது என தெரிவித்து அவர்கள் வேறொரு திகதியை கோரியிருந்தனர். இதற்கமைய குறித்த விசாரணைகளை மேற்கொள்ளும் பொறுப்பதிகாரி உள்ளிட்ட குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் அதிகாரிகள் குழுவொன்றை இந்த வாரத்திற்குள் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் முன்னிலையாகுமாறு அறிவிக்கப்பட்டுள்ளதாக அதன் ஆணையாளர் நிமால் ஜி புஞ்சியாவா குறிப்பிட்டுள்ளார். சிகிச்சைக்காக கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள சுரேஷ் சலே தொடர்ந்து உணவருந்தாமல் உணவு தவிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. நேற்று அவரது குடும்ப உறவினர்களுக்கும் சட்டத்தரணிகளுக்கும் அவரை பார்வையிடுவதற்கான வாய்ப்பு வழங்கப்பட்டிருந்ததுடன் இதன்போது தான் தொடர்ந்து உணவு தவிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதாக சுரேஷ் சலே தெரிவித்துள்ளார். தன் மீது விசாரணைகளில் இந்த குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பணிப்பாளரை நீக்குமாறும் தான் தடுத்து வைக்கப்பட்டுள்ள இடத்தை மாற்றுமாறும் கோரியே அவர் இவ்வாறு உணவு தவிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இதேவேளை அரச புலனாய்வு சேவையின் முன்னாள் பணிப்பாளர் சுரேஷ் சலேக்கு அநாகரிகமான மற்றும் கொடூரமான முறையில் நடத்தப்படுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து எதிர்க்கட்சிகள் சிலவற்றால் ஆரம்பிக்கப்பட்டுள்ள சத்தியாகிரக போராட்டம் கொழும்பு கோட்டை ரயில் நிலையத்திற்கு முன்பாக தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. நேற்றிரவு முழுவதும் அரசியல் பிரதிநிதிகள் உள்ளிட்ட குழுவினர் இந்த சத்தியாகிரக போராட்டத்தில் கலந்து கொண்டிருந்தனர். சத்தியாகிரகத்தில் கலந்து கொண்ட பிவித்துரு எல உரிமையவின் தலைவர் உதய கம்மன் பில குறிப்பிடுகையில் என்ன தடைகள் ஏற்பட்டாலும் இந்த சத்தியாகிரக போராட்டத்தை நிறுத்தப் போவதில்லை என தெரிவித்தார். இந்த சத்தியாகிரகத்தில் இணைந்து கொண்ட சர்வஜன அதிகாரத்தின் உபத்தலைவர் அனுராதா யாம்பத் குறிப்பிடுகையில் சலை விடுவிக்கப்படும் வரை இந்த சத்தியாகிரகம் தொடரும் என்றும் இது நாட்டுக்காக போராடிய இராணுவத்தினருக்கு இழைக்கப்படும் பெரும் அவமானம் என்றும் தெரிவித்தார். குறித்த சத்தியாகிரகத்தில் சுரேஷ் சலேயின் தாயாரும் பங்கேற்றிருந்தார். இன்று 3 அதிகாரங்கள் மீது கட்டமைக்கப்பட்ட ஜனநாயக அரசியல் நிறைவேற்று அதிகாரம் படைத்தவர் படிப்படியாக அதிகாரத்தை வலுப்படுத்திக் கொண்டு சட்டவாக்கத்தின் அதிகாரத்தையும் நீதித்துறையின்
இறைமையில் தலையிட்டு நீதித்துறையின் சுதந்திரத்தை அளிப்பதற்கும் ஊடக சுதந்திரத்தை கட்டுப்படுத்துவதற்கும் நிகழ்நிலை காப்பு சட்டத்தை பயன்படுத்தி ஊடக சுதந்திரத்தை பாதிப்படைய செய்து மக்களின் அடிப்படை உரிமையையும் பொருளாதார சமூக கலாச்சாரம் மற்றும் மத உரிமைகளையும் பாதிப்படைய செய்துள்ளனர். பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை தவறான முறையில் பயன்படுத்தி ஜனநாயகத்தை புதைத்து வரும் இந்த காலகட்டத்தில் நீண்ட காலத்திற்கு நிலைத்து நிற்கும் வகையிலான சிவில் சமூக இயக்கத்தின் தேவையொன்று வெகுவாக எழுந்து காணப்படுகின்றன. இது ஜனநாயக கட்டமைப்பின் அதிகாரங்களுக்கு இடையிலான தடைகள் மற்றும் சமன்பாடுகளை சரியாகவும் தெளிவாகவும் நிறைவேற்றக்கூடிய சிவில் சமூக இயக்கமாக ஆக்குவது மிகவும் முக்கிய விடயமாகும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்தார். இலங்கையில் உருவாகிய ஜனநாயகத்தை பாதுகாக்கும் நோக்கத்தை நிறைவேற்றும் பரந்த சிவில் சமூக இயக்கத்தை உருவாக்கும் நோக்கத்துடன் என்று எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் பல சிவில் சமூக அமைப்புகளின் பிரதிநிதிகளுடன் இடம்பெற்ற சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச இவ்வாறு தெரிவித்தார். எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான விசாரணைகள் நிறுத்தப்படக்கூடாது என கத்தோலிக்க திருச்சபையின் பேச்சாளர் அருட்தந்தை சிறில் காமினி தெரிவித்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் குறித்து விசாரணை தொடர்பில் நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். சுரேஷ் சலே தம் மீது அவதூறு வழக்கை தொடர்ந்துள்ள நிலையில் அதனை இல்லாது செய்வதற்காகவே இந்த கைது இடம்பெற்றுள்ளதாக சிலர் போலியான வகையில் சமூக வலைத்தளங்களில் பதிவிடுகிறார்கள். அது தொடர்பில் விளக்கம் அளிக்க வேண்டிய தேவையுள்ளது. தாம் வெளியிட்ட கருத்து ஒன்று தொடர்பில் அவர் தமக்கு எதிராக அவதூறு வழக்கு ஒன்றை தாக்கல் செய்திருப்பது உண்மையாகும். அந்த வழக்கை இருதரப்பின் இணக்கப்பாடுகளுக்கு அமைய முடிவுக்கு கொண்டு வர முடியும் என சலே தம்மிடம் கூறியிருந்தார். அந்த சந்தர்ப்பத்தில் எனது சட்டத்தரணிகள் குழாமினரும் அருகில் இருந்தனர். ஆனால் அவ்வாறான தேவை ஒன்று இருக்கவில்லை. நான் வெளியிட்ட கருத்துக்கள் சரியானவை என நம்புகின்றேன். அதனால் இந்த வழக்கை தொடர்ந்து முன்கொண்டு செல்வோம் என கூறியிருந்தேன். எவ்வாறாயினும் அவர் தற்போது கைது செய்யப்பட்டமையானது உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பவம் தொடர்பான விசாரணை அடிப்படையிலேயாகும். அந்த விசாரணைகள் அனைத்தும் தடையின்றி நடைபெற வேண்டும். குறித்த தாக்குதலின் பின்னணியில் ஒரு அரசியல் சூழ்ச்சி உள்ளதா என்பதை அறிந்து கொள்ள பாதிக்கப்பட்ட தரப்பினர் உரிமை உண்டு. எனவே அந்த விசாரணைகளை எந்த ஒரு அழுத்தங்களாலும் இடைநிறுத்தப்படக்கூடாது என அவர் குறிப்பிட்டுள்ளார். මොකද්ද වාගේ කොන්දේසි. ඒතර මේ මහත්මයා කිව්වා ෆාදර් කරලා තියෙන ප්‍රකාශයෙන් මගේ නම ඉවත් කරගන්න කියලා. එතකොට මම ඔහුට කිව්වා මම මේ ප්‍රකාශය කරලානේ තියෙන්නේ. මම ඒක ඉවත් කරගන්නෙත් නැහැ. මම ඒ වෙලාව කිව්වා අදත් මම විශ්වාස කරනවා මම කරපු ප්‍රකාශය හරි කියලා. මටත් ඕනුනේ මම කියපු කාරණේ සත්‍යයක් කියන එක ඔප්පු කරලා පෙන්නන්න. නඩුව අයින් කරගන්න ඕනුනා නම් එදා මම ඒක කරනවා. තෝ හිටපු යුද්ධවිරුවෙක් ඔහු හිටපු බුද්ධාංශ ප්‍රධානී ඔබේ අම්මාව හෝ තාත්තව හෝ ඝාතනය කරනවා. ඒ ඝාතනය කරන්නේ අපි කියමු හමුදාවේ කෙනෙක්. එයා යුද්ධයටත් ගිහිල්ලා තියෙනවා. යුද පිටිය தளவுத்துக்கூட சந்திக்கருகில் உள்ள உணவகம் ஒன்றில் ஏற்பட்ட தீ விபத்தில் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்த மூவரும் உயிரிழந்துள்ளனர். இந்த தீ விபத்தில் மூவர் காயமடைந்து கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையிலேயே மூவரும் உயிரிழந்துள்ளனர். இன்று முற்பகல் குறித்த உணவகத்தில் தீ பரவியிருந்ததுடன் தீயை கட்டுப்படுத்துவதற்காக கோட்டை மாநகர சபைக்கு சொந்தமான 3 தீயணைப்பு வாகனங்கள் ஈடுபடுத்தப்பட்டிருந்தன. எரிவாயு கசிவு காரணமாக இந்த தீ விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர். சம்பவம் தொடர்பாக தலங்கம போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். திரைசேரியிலிருந்து $2.5 மில்லியன் அமெரிக்க டாலர் பணம் காணாமல் போனமைக்கு மத்திய வங்கியும் பொறுப்பு கூற வேண்டும் என நிதியமைச்சின் அறிக்கை சுட்டிக்காட்டியுள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் கலாநிதி அர்ஷடி சில்வா தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் மத்திய வங்கியின் நிலைப்பாட்டை அறிவிப்பதற்காக 1 வார காலம் அவகாசம் வழங்கப்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். திரைசேரியிலிருந்து $2.5 மில்லியன் அமெரிக்க டாலர் பணம் காணாமல் போனமை குறித்து கலந்துரையாடுவதற்காக அரசாங்க நிதி பற்றிய குழு நேற்று பிற்பகல் கூடியது. இந்த கலந்துரையாடலில் கலந்து கொள்வதற்காக திரைசேரியின் செயலாளர் கலாநிதி அர்ஷன சூரிய பெரும மற்றும் மத்திய வங்கியின் ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங் ஆகியோரும் அழைக்கப்பட்டிருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. இதன்போது குறித்த சம்பவம் தொடர்பில் திரைசேரியினால் தயாரிக்கப்பட்டுள்ள அறிக்கை குறித்து கவனம் செலுத்தப்பட்டதாக அரசாங்க நிதி பற்றிய குழுவின் தலைவரான பாராளுமன்ற உறுப்பினர் கலாநிதி அர்ஷடி சில்வா குறிப்பிட்டுள்ளார். வெளிநாடு ஒன்றில் அச்சிடப்பட்ட 60 கட்டு போலி $100 நோட்டுகளுடன் இலங்கை பெண்ணொருவரை மத்திய குற்றப்புலனாய்வு பணியகம் கைது செய்துள்ளது. நேற்று முற்பகல் கொட்டிக்காவத்த பகுதியில் அமைந்துள்ள 53 வயதுடைய சந்தேக நபரான பெண்ணின் வீட்டில் வைத்தே அவர் இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த பணத்தொகையின் இலங்கை ரூபா பெறுமதி 21 கோடி ரூபாய் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை இந்த பண நோட்டுகள் வெளிநாட்டில் அச்சிடப்பட்டு நாட்டுக்கு கொண்டுவரப்பட்டுள்ளதாக போலீசார் சந்தேகிப்பதுடன் இந்த கடத்தல் சம்பவத்துடன் பாகிஸ்தான் நாட்டவர் ஒருவருக்கும் தொடர்பு இருப்பதாக போலீசார் தெரிவித்துள்ளனர்.
இந்த போலி பண நோட்டுகளை $1 $284 என்ற விதத்தில் மாற்றுவதற்கு தயாராக இருந்துள்ளதுடன் உள்நாட்டு வர்த்தகர்களை ஏமாற்றி இந்த டாலர் நோட்டுகளை அவர்கள் பரிமாற்றம் செய்துள்ளதாகவும் போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபரான பெண் இன்றைய தினம் புதுக்கடை நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். ஸ்லாபத்திலிருந்து கொழும்பு கோட்டை நோக்கி பயணித்த ரயிலுடன் முச்சக்கர வண்டி ஒன்று மோதி இடம்பெற்ற விபத்தில் 2 உயிரிழந்துள்ளனர். இன்று காலை இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. கப்புவத்த மற்றும் கந்தானா ஆகிய நிலையங்களுக்கு இடைப்பட்ட ரயில் கடவையில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. 1 வருடத்திற்கும் மேலாக நிறுத்தப்பட்டிருந்த வாகன இலக்கத்தகடுகள் அச்சிடும் பணிகள் நேற்று வேரகர மோட்டார் போக்குவரத்து திணைக்கள வளாகத்தில் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் பிரதி அமைச்சர் பிரசன்ன குணசேன தலைமையில் இந்த பணிகள் ஆரம்பித்து வைக்கப்பட்டன. இதன்போது கருத்து தெரிவித்த போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் பிரதி அமைச்சர் பிரசன்ன குணசேன, வாகனங்களுக்கான இலக்கத்தகடுகள் அச்சிடும் பணி சில காலம் நிறுத்தப்பட்டிருந்தது. நாங்கள் நீண்ட காலமாக வாகன இலக்கத்தகடுகளை அச்சிடும் பணியை ஒப்பந்த நிறுவனம் ஒன்றின் மூலமே செய்து வருகிறோம். அந்த வகையில் உரிய கொள்முதல் நடைமுறைகளின்படி நாங்கள் கொள்முதல் பணிகளை ஆரம்பித்தோம். சம்பந்தப்பட்ட நிறுவனத்தை தேர்ந்தெடுத்த பின்னர் தரம் மற்றும் தொழில்நுட்ப நிறுவனத்தின் மதிப்பீடுகளுக்கு அமைய அந்த நிறுவனத்தின் ஊடாக அச்சிடும் பணிகளை ஆரம்பிப்பதற்கான நாளாக இன்றைய தினத்தை நிர்ணயித்தோம். அதன்படி தற்போது சுமார் அச்சிடப்படாத 6 லட்சம் வாகன இலக்கத்தகடுகள் தேங்கி கிடக்கின்றன. நாங்கள் ஒப்பந்தத்தை வழங்கிய நாளில் இருந்து கணக்கிட்டால் அச்சிடுவதற்கு சுமார் 1.5 லட்சம் வாகன இலக்கத்தகடுகள் உள்ளன. அவற்றை அச்சிடும் பொறுப்பு இந்த ஒப்பந்த நிறுவனத்திற்கு உள்ளது. எஞ்சிய பகுதியை எவ்வாறு அச்சிடுவது, இந்த நிறுவனத்தின் மூலமாகவா என்பது குறித்து ஆலோசித்து வருகிறோம். எதிர்காலத்தில் இந்த தேக்க நிலையை முழுமையாக தீர்க்க முடியும் என நம்புகின்றோம். தற்போது தினசரி கிடைக்கப்பெறும் அனைத்து இலக்கத்தகடுகளையும் அச்சிட்டு விநியோகிக்கும் திறன் உள்ளது. அத்துடன் ஒருவர் தனது வாகனத்தை பதிவு செய்து இலக்கத்தகடு அச்சிடப்பட்டு இங்கிருந்து வெளியேறியதும் அவரது கைத்தொலைபேசிக்கு அது குறித்த குறுஞ்செய்தி ஒன்று செல்லும். புதிய முறையையும் நாம் ஆரம்பித்துள்ளோம் என்று பிரதி அமைச்சர் தெரிவித்தார். பத்திரிகையாளர் முஃபினா ஃபாரி எழுதிய த புக் தட் யூ வில் நெவர் ரீட் என்ற நூலின் வெளியீட்டு வைபவம் கொழும்பில் அமைந்துள்ள லக்ஷ்மன் கதிர்காமர் இன்ஸ்டிடியூட் கேட்போர் கூடத்தில் நடைபெற்றது. நிகழ்வில் வரவேற்புரை ஷெகி ஃபாரி நிகழ்த்தினார். விழாவின் பிரதம அதிதியாக கலந்து கொண்ட இலங்கைக்கான மலேசிய தூதுவர் பாதில் இஷாம் அதாம் நூலாசிரியரிடமிருந்து முதல் பிரதியை பெற்றுக்கொண்டார். கௌரவ அதிதி என்டியா சேனாரட்ன 2வது பிரதியை பெற்றுக்கொண்டார். நிகழ்வில் உரையாற்றிய பத்லே இஷாம் ஆதாம் தாம் கசகஸ்தான் நாட்டில் தூதுவராக பணியாற்றிய காலத்தில் ஒரு நூலை எழுதியிருந்ததாக குறிப்பிட்டார். மேலும் முஃபினா ஃபாரியின் வெற்றிகரமாக நூல் வெளியீட்டுக்கு வாழ்த்து தெரிவித்த அவர் எதிர்காலத்தில் மேலும் பல நூல்களை எழுதி இலக்கிய உலகில் சிறந்து விளங்க வேண்டும் என்று தமது நம்பிக்கையை வெளிப்படுத்தினார். முஃபினா ஃபாரி தனது உரையில் வாழ்க்கை பயணத்தில் தொடர்ந்து ஆதரவும் வழிகாட்டுதலும் வழங்கிய சகோதரர்கள், நண்பர்கள், ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோருக்கு நன்றி தெரிவித்தார். இந்த நூல் வெளியீட்டு சாத்தியமாக அமைய அவர்களின் பங்களிப்பு முக்கியமானதாக இருந்ததாகவும் அவர் கூறினார். நூல் பற்றிய விமர்சனங்களை உளவியல் கல்வியாளர் ஜெனுஸ் லாரன்ஸ் மற்றும் டாக்டர் அவந்தி ஜெயசிங் ஆகியோர் வழங்கினர். இந்நிகழ்வில் இலக்கிய துறையினர், ஊடக பணியாளர்கள், நண்பர்கள் மற்றும் குடும்ப உறவினர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். Future, what happened past and what we can learn to become a human being. Today when people ask me who I want to be, I answer with pride, a writer. Because to be a writer is to be many things. To create, to heal, to give voice and to leave behind something meaningful. என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். கௌரவ அமைச்சர் அவர்களே, ஒரே ஒரு விஷயம் நான் இப்போ முன்கூட்டியே உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். ஒரு நல்ல அரசாங்கத்துக்கு அடையாளம் நாங்கள் பண்ணுறது தான் சரின்னு இல்லை. சில குறைபாடுகள் இருந்தால் அதை எங்கள்கிட்ட கேட்டு திருத்திக்கலாம். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்கள் இருக்கலாம். குறிப்பாக இந்த திட்வா சம்பந்தமாக கௌரவ ஜனாதிபதி அனுரகுமார திஸ்நாயக் அவர்கள் முக்கியமாக வேவண்டனை மையப்படுத்தி ஒரு விஷயம் பேசியிருந்தார். இன்றைக்கி அதே வேவண்டன் பகுதி, அது எனக்கும் சொந்த ஊர் தான். அதே பகுதியில் இன்றைக்கி பல்வேறு பிரச்சனைகள் ஆகுது. எழுத்து மூலியமாக அனுப்பின கடிதத்துக்கு இன்னும் பதில் வரலன்னு மக்கள் போராட்டத்தில் இப்போ ஈடுபட்டுருக்காங்க. அது எந்த அரசியல் பின்னணியும் கிடையாது. அதுக்கு ஒரு தீர்வு கட்டாயம் உங்கள் மூலியமாக எங்களுக்கு தேவைப்படுது. அது மட்டும் இல்லாமல் கௌரவ ராதாகிருஷ்ணன் அவர்கள் சொன்ன மாதிரி இந்த காணி உரிமை கட்டாயம் ஒரு பேசப்பட வேண்டிய விஷயம்தான். அது நீங்கள் வழங்குறதுக்கு அமைச்சரவை அனுமதி இருக்குது. நீங்கள் அதை அமுல்படுத்தினீங்களாலே கட்டாயம் அது மக்களுக்கு பயனாக இருக்கும். இறுதியாக நான் ஒரே ஒரு விஷயம் இந்த இடத்துல உங்கள்கிட்ட சொல்ல விரும்புகிறேன். இந்த சம்பள பிரச்சனை சம்மந்தமாக கூட நான் ஏன் பேசேன்னா, இன்றைக்கி பழைய பிரதிகளும் ஒத்துக்கணும், சம்பள பிரச்சனை இன்னும் போயிட்டு தான் இருக்குது. நிபந்தனைகள் போட்டிருக்காங்க பெருந்தோட்ட நிறுவனம். நீங்கள் இதை வேஜஸ் போர்டு மூலியமாக கொண்டு வந்தீங்கன்னா கட்டாயம் பெருந்தோட்ட நிறுவனங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. இன்றைக்கி தொழிற்சங்கங்களால் உள்ளார பேச முடியல. அதுக்கு காரணம் இந்த வேஜஸ் போர்டு மூலியமாக கொண்டாடாத ஒரு தீர்மானம். அதை தயவு செய்து நீங்கள் கருத்தில் எடுத்துப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இந்த ஜனாதிபதி அவர்கள் நான் எதிர்பார்க்கிறேன்.
நன்றி கௌரவ. அடுத்த 2 வாரங்களுக்குள் அமெரிக்கா ஈரானுக்கு எதிராக முழுமையான வெற்றியை பிரகடனப்படுத்தும் என்று டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். நாங்கள் இப்போதும் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறோம். அவர்கள் மிக சிறந்த உடன்படிக்கைக்கு வர விரும்புகிறார்கள். அவர்கள் எங்களுக்கு அனைத்தையும் வழங்க தயாராக இருக்கிறார்கள். தங்களுக்கு அணு ஆயுதங்கள் தேவையில்லை என்று கூறவும் அவர்கள் தயாராக இருக்கின்றார்கள் என்று ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். மேலும் அவர் தொடர்ந்து குறிப்பிடுகையில், நாங்கள் அந்த போரில் வெற்றி பெற்று வருகிறோம் என்று நான் நினைக்கின்றேன். ஆனால் அடுத்த 2 வாரங்களுக்குள் நாங்கள் முழுமையான வெற்றியை பிரகடனப்படுத்தும் போது நீங்கள் உண்மையாகவே அதை வென்றிருப்பீர்கள். அது ஒரு முழுமையான வெற்றியாக இருக்கும். மேலும் அது மிக விரைவில் நடக்கும். அப்போது எண்ணெய் விலையும் வேகமாக வீழ்ச்சியடையும் என்று கூறியுள்ளார். இருப்பினும் ட்ரம்ப் 2 வாரங்களுக்குள் குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை ஏற்படுத்துவதாக உறுதியளித்த முதல் சந்தர்ப்பம் இதுவல்ல என வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. சுற்றுலா இலங்கை அணிக்கும் மேற்கிந்திய தீவுகள் அணிக்கும் இடையிலான 3வதும் இறுதியுமான ஒருநாள் கிரிக்கெட் போட்டி ஒரு பந்து கூட வீசப்படாமல் முழுமையாக கைவிடப்பட்டது. சஃபீனா பார்க் கிரிக்கெட் மைதானத்தில் பெய்த பலத்த மழையே இதற்கு காரணமாகும். இதன்படி தொடரின் முதலாவது போட்டியில் பெற்ற 41 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் வெற்றியின் மூலம் 1-0 என ஒருநாள் தொடரை இலங்கை அணி கைப்பற்றியுள்ளது. நடுவர்கள் பலமுறை மைதானத்தை பரிசோதித்த போதிலும் மைதான பராமரிப்பாளர்களுடன் கலந்து ஆலோசித்த பின்னர் தலா 20 ஓவர்கள் கொண்ட போட்டியை ஆரம்பிப்பதற்காக நிர்ணயிக்கப்பட்டிருந்த இறுதி நேரமான இரவு 8:02 வரையிலும் போட்டியை ஆரம்பிக்க முடியாது என அவர்கள் தீர்மானித்தனர். இருப்பினும் இந்த வெற்றியானது 23 வருடங்களுக்கு பிறகு, அதாவது 2003ஆம் ஆண்டுக்கு பின் கரீபியன் தீவுகளில் இலங்கை அணி பெற்ற முதல் ஒருநாள் தொடர் வெற்றி என்பது குறிப்பிடத்தக்கது.